உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆனி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதி 22 முதல் 28 வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது 100% இல்லை, 200% அது அப்படியே உங்களுக்கு பலிதமாக வருது. இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், கண்டியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுடைய வீடியோஸ்லாம் வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நன்னா இருக்கணும். மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் வரும், மேஷத்துக்கு இப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும், கடகத்துக்கு இப்படி இருக்கும். பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நன்னா இருக்குது, உங்களுடைய கர்ம வினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னா இருக்கிறது எல்லாமே பொது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சில பேர் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறையா நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா 1.5 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1.5 மணி வச்சுக்கோங்க, 2 3 அங்கே 4 மணி ஆகுது. அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்குது. துபாயில் இருக்குது. இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம், சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, நான் சார்கிட்ட பேசணும், எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அது மட்டும் இல்லாது வாஸ்து, கைரேகை, எண்கணிதம், திருமண பொருத்தம், ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு. எண்கணிதத்தில் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து, நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே உண்டு. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசினாலும் சரி, நார்மல் கால் பேசினாலும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. கடகராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஆனி மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது? ஆங்கில தேதி 22லேருந்து 28 முதல் எப்படி இருக்குது? கடகராசி, ஆயில நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசியெல்லாம் இருக்கீங்க. சரி, இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாக்குறுதி கொடுக்குறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாம் பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை பண்ணிடலாம், எல்லாம் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா அமோகமாக பறக்கும். வாக்குறுதி, ஒத்துழைப்பு, கோஆப்ரேட்டிவ்னஸ் நிறையா இருக்கும். ஒத்துழைப்பு உங்கள்கிட்ட நிறையா இருக்கும், நிறையா ஒத்துழைப்பீங்க. அந்த ஒத்துழைப்புக்கு பேர் போனவங்க நீங்கள் தான். அந்தளவுக்கு உங்களை பெருமையாக சொல்லலாம். அதே போல் சுதந்திரமானவர்கள், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். பொறுப்புகள் அதிகம் உள்ள ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஒற்றுமை, யூனிட்டிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறத அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. இனிமை, ஸோ கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் உங்ககிட்ட நிறையா இருக்கும். சரி, இது எல்லாமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கற்பனைகள் முழுக வேண்டாம். இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்பனையில் முழுகக்கூடாது. நமக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் நான் சில கற்பனை, அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், கற்பனை அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதில் முழுகக்கூடாது. மன அழுத்தம் உண்டு. வார்த்தைகளில் கவனம் தேவை. இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவி குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவர்களாக இருக்கும்போது நிறையா விட்டு கொடுத்துப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் இருக்கும். பேரம்பேத்தினால் நிறையா மகிழ்ச்சிகள் இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டைமாக இருக்கும்.
தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். வேலை மாறலாமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வருஷம் முடிய அடுத்த வருஷம் கடகராசிக்குள்ள ஜென்ம குருவாக வருது. அதனால் கொஞ்சம் அப்படியே மாறலாமா, ஊர் விட்டு ஊர் போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள்லாம் சுமூகமாக போயின்னு இருக்கும். அரசாங்க உத்தியோகம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து தொழிலில் போகிறது நல்லது. வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படாதீங்க. படாமல் இருக்கிறது நல்லது. பட்டுங்கிறத விட படாமல் இருக்கிறது நல்லது. மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கல்வி தொடர்பான நல்ல வாய்ப்புகள் வரும். கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடகராசி பொறுத்தளவுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகங்கள்லாம் கொஞ்சம் நல்ல லாபம் தரும். நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவார்கள். நிறைய சந்தோஷமாக அடுத்தடுத்த விஷயத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது. சில பெண்கள் அதிலெல்லாம் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. தன்னுடைய சொந்த இதில் படித்து நல்லா மேலே வரணும், ஒரு பியூட்டிஷியனுக்கு படித்து மேலே வரணும், ஏதாவது ஒரு துறையில் நம்ம மேலே வரணும். இன்றைக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் ரொம்ப நல்லா வராங்க. பெண்கள்லாம் கணவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்லாம் இருப்பாங்க. அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். இது எல்லாமே எதிர்பார்க்கறது தானே. அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் உண்டு. நல்லபடியாக நடக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிலுவையில் இருக்கும். கொஞ்சம் கடகராசின்னு எடுத்தனாலே கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்லாம் எப்போதுமே ஒரு கோர்ட்டு கேஸ் போனால் அடுத்த கேஸ் வந்துட்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் அப்படியே நிதானித்து போகிறது நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்டது கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் திருமணம் கூடி வரும். இரண்டாவது திருமணம் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு சீக்கிரமாக கூடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆண்களுக்கு விதிவிலக்கு அது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் தான். இவனுக்கு தான் இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்காது, அது பிடிக்காதுன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறனால என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறதே தவிர கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த வாரத்தில் விவாகரத்து வழக்கு தீர்வடைய நல்ல காலமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது நிச்சயதார்த்தம் அதாவது குடும்ப ஒப்புதல் கிடைக்கும். நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒப்புதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிச்சயதார்த்தம் அந்த ஒப்புதல் தாம்பூலம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து விற்பனை அப்படிங்கிறது கனவாகும். கனவுல தான் நடந்துட்டுருக்கும். தவிர சொத்து விற்பனை நடக்காது, கனவுல தான் நடந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். அதே போல் திருவெண்காடு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நெய் விளக்கு 4 நெய் விளக்கு ஏற்றுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 2, 11. வெண்மை நிறம் எப்போதுமே உங்களுக்கு நல்லது. ஒயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒயிட் கலர்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களோட குலதெய்வமோ ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, 4 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஆண்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம், வண்டி வாகனங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 20 வயதுக்கு மேல் 30 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக போங்க வண்டியில். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மூச்சு திணறல், உடல்நிலை பாதிப்பு, வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் அது உடல்நிலையில் இந்த மாத்திரை போட்டுக்கிறது, மருந்து மாத்திரை போட்டுக்கிறது, இதெல்லாம் எப்போதுமே ஒரு கவனமாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. டைம் கிடைக்கும்போது அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ, எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபப்படுத்துவார்கள். நிறைய கோபம் நிறையா வரும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் கோபம் நிறையா வரும். சில பேர் பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சில பேர் குழந்தைகள் சொல் பேச்சு நான் இதை பண்ண மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அப்படி இப்படின்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பங்காளிகள் சண்டை அப்படிங்கிறது சில பேருக்கு வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மகான் தரிசனம், ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஜாதகத்தில் வரக்கூடியதெல்லாம் உண்டு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் வீடு மாறுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க.
வீடு மாறலாமா, இப்போ அதுக்குண்டான விஷயங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு, இப்போ வீடு மாறலாமா அப்படின்னு அவங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் மாறுறது நல்லது. ஆனால் வீடு மாறுறதுக்கான ப்ராசஸிங் வந்து போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் மாறக்கூடிய ஒரு இடத்துல இப்போ ஒரு கம்பெனி நான் ஒரு இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸிங் அது விஷயமான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய சில பரிகாரங்கள் நான் இந்த 4 தீபம் சொல்கிறேன்னா இந்த வாரத்துக்கு அந்த 4 தீபம் தான். அந்த 4 தீபம் ஏற்றினால் நல்ல சிறப்பான ஒரு பலன்கள் இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு உண்டு. சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள்.